ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையும் இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சூரிய பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியின் பார்வையில் லாபாதிபதியான சனீஸ்வர பகவான், அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானுடைய பார்வை பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்மத்துக்கு சூரிய பகவான் எப்போ பயிற்சி அடைய போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17/8/2024 சிம்மத்துக்கு சூரிய பகவான் வரப்போறாரு. மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு பொறுத்தவரை முதல் தர யோகாதிபதி என்னதான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி ஆனாலும் நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா நல்லதை செய்யக்கூடிய யோகமான கிரகங்கள்னு சொன்னா நிச்சயமா சூரிய பகவான் முதல் வரிசையில் வராரு. அந்த மாதிரி சூரிய பகவான் இன்னைக்கு சிம்மத்துக்கு பயிற்சி அடைஞ்சு 5-11ஆம் அதிபதிகள் பார்வை செய்யறாங்க. அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்துலேருந்தே பார்க்குறாரு 11ஆம் அதிபதி, 11ஆம் இடத்துலேருந்தே வக்ரம் பெற்று 5ஆம் அதிபதி பார்க்குறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. சனீஸ்வர பகவான் நீசமடைஞ்சு சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. முதல்ல மேஷத்துக்கு தனி சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எல்லா ராசியும் கம்பேர் பண்ணும்போது மேஷம் எதுலேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரையும் நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி எது? டாப் 10 ராசின்னு சொன்னீங்கன்னா 12 ராசியில் முக்கியமான ராசி ஒரு 5 ராசி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக மேஷம் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்க கூட இது எத்தனை நேரம் தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது, வேண்டாம் நமக்கு இது வரலைன்னா விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவாங்களே தவிர, மேஷத்தை பொறுத்தவரை ஏன் அதனால் அப்படி ஆச்சு, நமக்கு ஏன் வராமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பவுமே சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியுமே உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சனீஸ்வர பகவான் தான். இந்த ராசியை பொறுத்தவரை 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக அவரே வரதுனால உழைப்புக்கு துளியும் வஞ்சகம் இருக்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி. நீ பணக்காரனாயிரு ஏழையாயிரு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு துளி பார்த்தீங்கன்னா கௌரவத்தில் கை வச்சுட்டா மேஷம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம கெஞ்சினாலும் கெஞ்சாட்டியும் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசவே மாட்டாங்க. எதையே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தவறு மேஷத்துக்கு பண்ணிட்ட ஒரு ஹெல்ப்பாக நண்பர்களாக இருக்கிறோம், மேஷத்துக்கு ஒரு தவறு பண்ணிட்டா திருப்பி ஏற்றுக்கவும் மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பெருந்தன்மையான ராசியும் கூட. அந்தளவுக்கு நல்ல ராசின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். நிறைய விஷயங்களை தடுமாறிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுமாறிட்டு இருக்காங்க. எதனால் தடுமாறினாங்க? சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதியாகி 11ல் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. ராசியிலே குரு பகவான் மற்றும் ராகு பகவான் இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி அடைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் மேஷத்துக்கு கைவிட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைவிட்டு போயிருக்கு. எது வாழ்க்கையில் ஆணி வேரோ அதை அசைச்சு பார்க்கக்கூடிய காலமாக, அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ லக்னம் மற்றும் மேஷ ராசியாக இருந்தால் இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய இணைவு சொல்லவே தேவையில்லை. ஒரு ஆணி வேரையே அசைச்சிட்டு போகக்கூடியது என்ன நமக்கு ஆதாரம் இருந்ததோ அது எல்லாமே நம்ம கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கும் பாருங்கள் கேது 6ஆம் இடத்துல இருக்கார். கடனை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரையும் என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் நான் தொடர்ந்து புலம்பிகிட்டே இருக்கேன், ஒரு விஷயம் செய்கிறது தப்பாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. இன்றைக்கும் பாருங்கள் 7.5 சனியோடைய அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசியில் வக்ரம் அடைஞ்சு சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறப்ப ஜென்மச்சந்திரன் வரும்போதும் கூட அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமே மனசில் என்ன இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், காசு வரவே இல்லை, ஒரு காலத்தில் சின்ன எஃபர்ட் போடுறோம், 10% 20% எஃபர்ட் போடுறோம், நல்ல பணம் வந்துச்சு, இன்னைக்கு பாருங்கள் 100% 200% போட்டும் பார்த்தீங்கன்னா பணம் வராது. அதே போல் நிறைய இறக்கங்களை சந்திச்சிருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இறக்கங்கள், பொருளாதாரத்துறை சம்மந்தப்பட்ட இறக்கங்கள் தான் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கா மேஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு.
பணம் கொடுத்த பணத்தை வாங்கி வசூல் பண்ண முடியாத வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் தடுமாறிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த குரு ராகு கிரகச்சேர்க்கை எப்போ இணைஞ்சதோ அன்னைக்கே பிரச்சனையை வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. அதுவுமே மேஷ ராசியும் வந்து அங்கேயே லக்னம் இருக்கவங்களாம் சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு நடுக்கம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு குருமங்கல யோகம் 2ஆம் இடத்துல இருக்கு. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய குடும்பம்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துட்டாங்களா, அந்த பிரச்சனை கஷ்டத்துல இருந்து மீண்டு வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. படிப்படியா வந்துட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெயர்ச்சி, அதாவது சனீஸ்வர பகவானின் பார்வையில சூரிய பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வந்து சனீஸ்வர பகவானால பார்வை பெறாரு. அப்ப முதல் தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமைங்கிறதே இல்லைங்க. யாராவது ஏதாவது வந்து சொல்லிட்டு போய் குடும்பத்துல பிரச்சனைகள் பண்ணிடுறாங்க. எங்க குடும்பத்துல உள்ளேயே பிரச்சனை இல்ல வெளியே இருக்கக்கூடிய நபர்களால பாலிடிக்ஸ் சந்திக்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பெருசா, அண்ணன் நல்லா பொருளாதாரத்துல உயர்வான நிலையில இருந்தோம், தம்பி ஏன் இல்லை அப்படின்னு 4 பேர் வந்து கேட்டுட்டு போறது. அதனால வந்து குடும்பத்துக்குள்ள பாலிடிக்ஸ் வந்து நாங்க தனியா போறோம், பிரிஞ்சு போறோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதே போல இத்தனை நாளா வந்து குடும்பத்துல யாரு பெரிய ஆளா இருந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கடகத்துல இருந்தார், நீர் வீட்டில் இருக்காரு. எப்பொழுதுமே வெப்ப கிரகங்கள் நீர் வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. ஆனால் இன்னைக்கு சூரிய பகவான் பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய வீட்டுக்கே வரப்ப இழந்த மரியாதையை மீட்டு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எந்த ஒரு கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இல்லைனாவே நம்மளுடைய புத்தி நம்மளுடைய செயல் நமக்கு வந்து பயன்பெறவே பெறாது. அடுத்தவனுக்கு ஐடியா கொடுத்தே நம்ம வீணா போறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எளிமையாக சொல்றதுனால அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு நம்மளைய முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பலன்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. நல்லா சொல்லி கொடுத்தேன், என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு கொடுத்தேன், எனக்கே போட்டியாளராக வந்து என்னால் அந்த போட்டியை சமாளிக்க முடியாத அளவுக்கு நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்படாத மேஷராசி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னா 5ஆம் இடம் பலம் பெறுவது. 5ஆம் இடம் தான் புத்தி ஸ்தானம். அப்போ இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா புத்தி உங்களுடைய புத்தி என்னுடைய அறிவு எனக்கு பயன்படாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எப்பொழுதுமே புத்தி ஸ்தானம் பலவீனம் அடைஞ்சால் கவன சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் அதவே வச்சுட்டு இருக்கிறேன். அந்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக ஆகுது. அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடுபாடே வரமாட்டேங்குது. ஏனோ தானோன்னு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா வந்து பிரச்சனை இருந்தாலும் தாங்கி சமாளித்து ஒரு வேலைக்கு போனேன். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எஃபர்ட் போட்டாலுமே எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுடைய வேலைக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இருக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வரதுனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் 5 11ஆம் இடத்து இணைவது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு காதல் திருமணத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நாங்கள் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிகிட்டே இருக்கோம், பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். 5/11 எங்களுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா, பெற்றோர் சம்மதத்தோடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்கள் வீட்டில் இந்த நேரம் வந்து உங்களுடைய காதலை பற்றி சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பேசும்போது அப்படி ரொம்ப பிரச்சனையாகும், அது இதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி 5ஆம் அதிபதி 5ல் இருக்கனால ஸ்டிக்காக நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாக காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. குடும்ப ஒற்றுமை இத்தனை நாளாக குடும்பத்தில் துளி ஒற்றுமை இல்லாமல் நீ பாட்டுக்கு பேசு நான் பாட்டுக்கு பேசு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே விலகும். 2வது வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வர்றது குழந்தைகள். நான் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை பேர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குதிரை கொம்பாக இருக்குது. 10 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் குழந்தை பேர் கிடைக்க மாட்டேங்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வெளியே போகும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்காகவே எல்லா பக்கமும் வெளியே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா, குழந்தை பேருக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி அங்கீகாரம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கோயில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்த்தா அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் எதுவும் இல்லாமல் அடிப்படை தொண்டனாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல்
போஸ்டிங்கோட, அதாவது அரசியலும் சரி, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இத்தன நாளா 5ஆம் இடம் சம்மந்தப்படாதனால ஒரு ஒரு விஷயங்களும் வருது. ஆனா என்னால மகிழ்ச்சி பண்ணவே முடியல. சந்தோஷமா இருக்கவே முடியல. எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு சோகமான ஒரு உள்ள வந்துருது. அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே 5, 3, 5 தொடர்பு படுறதுனால நிச்சயமா இது ஒரு யோகத்த குடுக்காம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகவே போகாது. ஒரு பிளான் போடலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் வந்து எடுத்து எடுத்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிக்கு நிச்சயமா இந்த கோச்சார காலம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விடாமுயற்சிகளுக்கும், இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய இந்த கோச்சார காலத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கு உண்டான ரிசல்ட் பிரதிபலன் அதிகபட்ச நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கூடவோ குறைவோ இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.